ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நடிப்பில் இப்ப சமீபத்தில் வெளியான திரைப்படம் லால் சலாம் படம். லால் சலாம் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. அதாவது தனது மகள் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்துல ரஜினி அவர்கள் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். லால் சலாம் படம் என்னதான் விக்ராந்த் விஷ்ணு விஷால் படமா இருந்தாலும் கூட ரஜினியோட பேரை வச்சே ஃபுல்லா ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். மேலும் ரஜினிகாந்தோடைய சிறப்பான தோற்றத்துல இந்த படம் பக்காவா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இது ரஜினிகாந்த் படமாவே இல்லை. இதுல ரஜினிகாந்த் நடிச்சது ஒரு தேவையில்லாத விஷயம்தான். ரஜினிகாந்தை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ரஜினி அடுத்தடுத்த படங்களை பிஸியா நடிச்சிட்டு வர்றாரு. அப்படி அவர் நடிச்சிட்டு இருக்க இப்ப திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம். டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. மேலும் ஜெய்பீம் எடுத்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு சமூக அழுத்தமுள்ள கதையோட வந்திருக்காரு நம்ம இயக்குனர் டிஜே ஞானவேல். அப்படி ரஜினி கிட்ட ஓகே வாங்கி இந்த படத்தோடைய 80% ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இதோட கடைசி கட்ட ஷெடியூல் போயிட்டு இருக்கு. இதை முடிஞ்ச உடனே படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்தே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட வேலைகள் இன்னுமே முடியாததுனால இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தள்ளி போனதா சொல்லப்படுது. தீபாவளிக்கு தான் நம்ம விஜய் நடித்த கோட் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்ய போது எந்த படம்னு சொல்லிட்டு இப்போவே ரசிகர்கள் பார்க்க அவளோடு இருக்காங்க. மேலும் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோடைய ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது. ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்படுற படம்னா அது வேட்டையன் திரைப்படம். அதாவது குறுகிய காலத்தில் ரஜினியை வச்சு பக்காவா ஒரு சமூக கதையுள்ள அழுத்தமுள்ள படமாக எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான இடத்துல அமிதாப் பச்சனும் கூட நடிச்சிருக்காங்க. மேலும் ஃபகத் பாசில், ராணா, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிட்டு வராங்க. கூடவே ரித்திகா சிங்கும் நடிக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த படம் முக்காவாசி வேலைகள் முடிந்தது. ஏப்ரல் 14 இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து படத்துடைய டீசர் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தலைவர் 171 படத்தில் லோகேஷோட பிஸியாக நடிக்க போகிறார். நீங்கள் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.